ஆமாம், எதுக்கு இவ்வளோ கொலவரித்தனமாக ரோமன் ரெயின்ஸ் வந்து பங்கு அட்டாக் பண்ணணும்? போன வாரம் பங்கு ரோமன் அட்டாக் பண்ணது காரணம் தன்னை கிழவன் சொன்னது, அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ரோமன் மட்டும் என்ன கோமானா, அவன் தலையில் டை அடிச்சுட்டு வந்து இளமையாக இருக்க மாதிரி ஏமாத்துறான். ஆனால் நான் அப்படி கிடையாது, நேச்சுரலாகவே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார். ஜே ஊசோ வந்து பங்கு கிட்ட ஒரு மிகப்பெரிய சண்டை எழுதிட்டு இருப்பார். அப்போ ஜிம்மி ஊசோ தடுத்துட்டு இருப்பார். அப்போ ரோமன் ரெயின்ஸ் வந்து இது என்னோட பிரச்சனை, நான் டைட்டிலுக்காக மோதுறேன், நீங்கள் எந்த விதமான பிரச்சனையும் பண்ண வேண்டாம், இந்த இடத்த விட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் போக தான் இருப்பாங்க. ஆனால் பங்கு அவங்கள வம்புழுத்ததுனால ஜே ஊசோ பங்கு அடிக்க போயிருப்பாரு. ஆனால் பங்கு ஜே ஊசோவை அடித்ததுனால வேற வழியே இல்லாமல் ரோமன் பங்கு அடிச்சிருப்பாரு. இதோட முடிஞ்சிடுன்னு பார்த்தா ஜே ஊசோ அவனை சும்மா விடாத, அவனுக்கு ஸ்மாஷ் பண்ணி சமாதிக்கிட்டேன்னு சொல்லியிருப்பாரு. இதனால ஜே ஊசோ பேச்சை கேட்டுட்டு ரோமன் ரெயின்ஸ் பங்கை வெளுத்து வாங்கியிருப்பாரு. உண்மையிலேயே இந்த விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு இந்த டைலாக் தாங்க சொல்ல தோணுது. ரோமனுடைய இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபுல் வீடியோ நம்ம சேனலுக்கு செக் பண்ணி பாருங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.